Hi friends, myself Rohit. Thank you for having me. I'm going to explain a topic in coordinate geometry. The topic is section formula. I hope it will be interesting and easy to learn. Thank you. Or concept map from a coordinate geometry. First, we should know what is coordinate geometry. A study of algebraic equations in graphs. இப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலா அது இந்த டாபிக் செக்ஷன் ஃபார்முலானா என்னென்னு பார்க்கலாம். அது வந்து ப்ளஸ் மைனஸ் m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. இதிலே ப்ளஸ் வந்து மைனஸில் இருந்ததுன்னா அது எக்ஸ்டர்னல். இன்டர்னல் வந்து ப்ளஸில் இருக்கும், எக்ஸ்டர்னல் மைனஸில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே ஒரு கிராஃப். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். Find the coordinates of the point which divides the line segment joining the points 4, -3 and 8, 5 in the ratio 3:1 internally. இப்போ அதோட சொல்யூஷன் பை இது செக்ஷன் ஃபார்முலா. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் சம் வந்து பேஸ்ட் ஆன் செக்ஷன் ஃபார்முலா. அந்த செக்ஷன் ஃபார்முலா வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 8 + 1 × 4 whole divided by 3 + 1 is equal to 7. Y is equal to 3 × 5 + 1 × -3 divided by 3 + 1 is equal to 3. So the required point is 7, 3 is the required point. ஸோ இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இஃப் த பாயிண்ட் A 6, 1 B 8, 2 C 9, 4 D P, 3 are the vertices of the parallelogram taken in order. Find the value of P. இப்போ நம்ம Dயில் இருக்க Pயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ the solution is இதோ செக்ஷன் ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ the solution is within bracket 6 + 9/2, 1 + 4/2 is equal to 8 + P is equal 8 + P divided by 2, 2 + 3 divided by 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 15/2, 5/2 is equal to 8 + P/2 is equal to 8 + P/2, 5/2. ஸோ 15/2 is equal to 8 + P/2. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது P is equal to இப்போ Pயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். P is equal to 7. ஸோ P கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சம் ஃபைனல் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Find the coordinates of the point which divides the join of -1, 7 and 4, -3 in the ratio of 2:3. இப்போ சொல்யூஷன் இதில் வந்து x1 வந்து -1, y1 7, x2 is equal to 4, y2 is equal to -3. இதுவும் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ பை செக்ஷன் ஃபார்முலா p x, y is equal to mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1, by m plus n. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இந்த நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x is equal to 2 × 4 plus 3x into -1 divided by 2 plus 3 is equal to 8 minus 3 by 5. 8 minus 3 5. ஸோ 5/5 is equal to 1. எக்ஸோட வேல்யூ 1. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 × -3 plus 3 × 7 divided by 2 plus 3. ஸோ -6 plus 21 divided by 5. இந்த ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணது 15/5. ஸோ 15/5 is equal to 3. ஸோ y is equal to 3. இப்போ the coordinates of the point P are 1:3. இப்போ நம்ம 3 எக்ஸாம்பிள் சம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு 4 சம்ஸ் தந்திருக்கேன். அந்த சம்ஸ் இன் வாட் ரேஷியோ டஸ் த பாயிண்ட் -4, 6 divide the line segment in the points A -6, 10 and B 3, -8. Second question. Find the ratio in which the line segment joining the points -3, 10 and 6, -8 is divided by -1, 6. Third question. Find the coordinates of the point which divide the line segment joining A -2, 2 and B 2, 8 into 4 equal parts. If 1, 2. Fourth question. If 1, 2, 4, y, x, 6 and 3, 5 are the vertices of a parallelogram taken in order, find x and y. இந்த சம்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நோட்புக்கில் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார் மோர் எஜுகேஷ்னல் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் Saitechinfo channel. Thank you.